ஹாய் கைஸ், எல்லாத்துக்கும் வணக்கம். நாங்கள் கேஎஸ்கே என்டர்பிரைஸ்லேருந்து பேசுகிறேன். ஸோ இன்றைக்கி நம்ம வந்து இந்தியா ஸ்டைலில் எப்படி ஒரு முட்டை பிரியாணி செய்யறது பார்க்க போகிறோம். வாங்க வீடியோவுக்கு போனால் என் அக்காவை சமைக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் வந்து நாங்கள் ரைஸ் குக்கரில் செய்கிறோம். அதில் வந்து லேசாக நெய்யை விட்டுட்டு அதில் வந்து டவுன் பிரியாணி, பட்டை, லவங்கம், கிராம்பு, ஏலக்காய் இதை 5த்தையும் போட்டு அது நல்லா பொரிஞ்சு வர வரைக்கும், அந்த வாசம் வர வரைக்கும் எல்லாத்தையும் நல்லா கிண்டி கொஞ்ச நேரம் விட்டுட்ட பிறகு அது பொரிஞ்சு அந்த வாசம் வந்ததுக்கப்புறம் வெட்டி வச்சு வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க. வெங்காயம் வந்து கொஞ்சம் அதிகமாக போடுங்க, அப்போ தான் ருசியாகவும் இருக்கும், வாசமாகவும் இருக்கும். நாங்கள் வந்து சின்ன வெங்காயம் போட்டிருக்கோம். ஸோ அது நல்லா வெட்டி அதில் போட்டு அதையும் லைட்டாக கிளறிட்டு அதுவும் நல்லா பொரிஞ்சு ஒரு மாதிரி ப்ரௌன் கலர் வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் தக்காளி பழத்தை சேர்த்துக்கோங்க. தக்காளி பழம் வந்து ரொம்ப வேணால் லைட்டாக போட்டால் போதும், ஏன்னா அது ஒரு வாசத்துக்கும் ருசிக்கு மட்டும்தான். ஸோ போட்டுட்டு அது வந்து நல்லா லெம்புட்டாக பொரிஞ்சு அந்த சாறுன்னு நல்லா அந்த இதில் இறங்கின பிறகு கொத்தமல்லி போட்டுக்கோங்க. கொத்தமல்லி சேர்த்துக்கிட்டு கொத்தமல்லியும் போட்டு நல்லா வதக்கிட்டு சப்பாத்தியாக அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் தேவையான அளவுக்கு சேர்த்துக்கோங்க. ஓகே, எல்லோரும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா வேக விட்டதுக்கப்புறம் நீங்கள் வந்து நம்ம அவிச்சு வச்ச முட்டை, அந்த அவிச்ச முட்டை சுற்றி இதில் இறக்கிட்டு அதில் வந்து தேவையான அளவுக்கு பட்டை மிளகாத்தூள், தேவையான அளவுக்கு கரம் மசாலா இது ரெண்டுத்தையும் சேர்த்துட்டு நல்லா தயிரையும் கொஞ்சம் ஊற்றிக்கிட்டு தண்ணி ஊற்றி கொதிக்க வைக்கணும். ஓகே, கொதிக்கிறது வந்து ரொம்ப நேரம் வேணால் ஒரு 10 நிமிஷம் கொதிக்க வச்சா போதும் அது நல்லா கொதிக்கணும். நல்லா கொதிச்சு அந்த வாசனை வந்துடும். அந்த மாதிரி கட்டத்தில் நீங்கள் என்ன பண்ணாக்கா ஊற வச்ச பிரியாணி அரிசியை நீங்கள் அதை சேர்த்து ஒரு ரொம்ப நேரம் பிரியாணி அரிசிக்கும் ரொம்ப நேரம் வைக்கணும். நம்ம நல்லா கொதிச்சு அந்த வாசனை வந்ததுக்கப்புறம் ஊற வச்ச பிரியாணி அரிசிக்கு அதை கொட்டி ஒரு 15 to 20 மினிட்ஸ் வந்து நீங்கள் மூடியை போட்டு 3 நாளே அது வெந்துடும். ஸோ கண்டிப்பாக இந்த பிரியாணி ரெசிபியை கண்டிப்பாக வீடியோவில் ட்ரை பண்ணி பாருங்கள். இது பிரியாணி நார்மல் பிரியாணி தான், ஆனால் வந்து நம்ம இந்தியா ஸ்டைலில் செஞ்சுருக்கோம். ஸோ சில பேருக்கு கண்டிப்பாக இந்த ரெசிபி அவ்வளோ செஞ்சுருக்காது. ஸோ யார் யாருக்கா தெரியும் கண்டிப்பாக செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். ரொம்ப ரொம்ப ருசியாக இருக்குது, உரப்பாகவும் இருக்குது, அதோட அந்த டேஸ்ட்டும் நல்லா இருக்குது. ஓகே, நாங்கள் வந்து பிரியாணி வந்து இன்றைக்கி ஆட்டு கேப்ஸ் அனுப்புகிறோம். யார் யாருக்கெல்லாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறந்துடாமல் கேஎஸ்கே என்டர்பிரைஸை ஃபாலோ பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணி இந்த வீடியோவை முடிஞ்ச அளவுக்கு ரீபோஸ்ட் பண்ணி விடுங்க. ஓகே, கண்டிப்பாக வந்து எல்லாமே ட்ரை பண்ணி சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க.